ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாகாஸ் கிச்சன் ரூம். நாம் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்க. நம்ம வீட்டு வாஷிங் மிஷினில் தண்ணி கம்மியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தை செக் பண்ணுங்கள். நம்ம சர்வீஸ் சென்டர்லாம் கொடுத்து சர்வீஸ் பண்ணலாம் தேவையில்லைங்க. நம்ம ஜஸ்ட்டு வீட்டில் இந்த 2 விஷயம் பண்ணாலே போதும். நம்ம வாஷிங் மிஷின் ரொம்பவே சூப்பராக புதுசு மாதிரி தண்ணி ஸ்பீடாகவே எடுக்குங்க. இந்த மாதிரி அந்த இன்லெட் அவுட்லெட் பைப்பை கலட்டிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு உப்பு இல்லைன்னா மண் குப்பை ஏதாவது வந்துட்டு அடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை கலட்டி பாருங்கள். இதை க்ளீன் பண்ணிங்கனாலே போதும். நமக்கு வந்து தண்ணி ரொம்பவே ஸ்பீடாக நார்மலாக எப்பயுமே எடுக்கிற மாதிரி எடுக்கும். ஜஸ்ட் அந்த நாபை ஓப்பன் பண்ணிவிட்டு இழுத்திங்கனாலே இந்த ஃபில்டர் வந்துட்டு உங்களுக்கு கையோடு வந்துடும். அந்த மாதிரி வாட்டரில் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இதை போட்டு தேய்ச்செல்லாம் கழுவிடாதீங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உப்பு எல்லாமே போயிருங்க. மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் இதை இந்த ஃபில்டரை கலட்டி அப்பப்போ வாஷ் பண்ணி மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த தண்ணி எடுக்கிற டைம் வந்துட்டு டக்குன்னே எடுத்துரும். நம்ம புதுசில் எப்படி வந்து நம்ம டைமிங் செட் பண்ணால் அந்த டைமுக்குள்ளே முடியுதோ அதே மாதிரி இப்போயும் வந்துட்டு நமக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். உங்கள் வீட்டிலேயே இருக்க வாஷிங் மிஷினை உடனே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது அடைச்சிருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஃபில்டரை மட்டும் வாஷ் பண்ணாமல் இந்த டியூபையும் லைட்டாக வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நமக்கு வந்துட்டு உப்பு சேர்ந்துருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஜஸ்ட் இதை வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு அலசினாலே போதும், நமக்கு உப்பு எல்லாமே போயிடும். ரொம்ப வந்து ஸ்டெயினாக பிடிச்சிருந்துச்சின்னா கொஞ்சமாக ஹார்பிக் ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணுறனால எனக்கு வந்துட்டு ரொம்பலாம் பிடிக்கலங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் அந்த உப்பு இருந்துச்சு. நான் அதை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எப்படி கழட்டினோமோ அதே மாதிரி இன்செர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதை மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமானது இதுதாங்க. நம்ம வந்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் உள்ளேயும் இருக்கும். இது வந்துட்டு நமக்கு வாஷிங் மிஷின் ஓடும்போது அந்த வாட்டர் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இதுலேயும் நமக்கு வந்துட்டு டஸ்ட்டை வந்து பிடிச்சிருக்கும். நம்ம வந்து துணியெல்லாம் போடும்போது அதில் இருக்க சின்ன சின்ன நூல் அந்த குப்பை எல்லாமே வந்துட்டு இந்த ஃபில்டரில் தாங்க நமக்கு கலெக்ட் ஆகும். இதையும் வந்து நம்ம 2 வீக்ஸுக்கு ஒன்ஸாவது வாஷ் பண்ணி வைக்கணும். நான் வந்துட்டு இதை வாஷ் பண்ணி இப்போ 1 மந்த்து கிட்ட ஆயிடுச்சுங்க. இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு டஸ்ட்டு சேர்ந்துருக்குன்னு. கீழேயும் வந்துட்டு நமக்கு சேர்ந்துருக்கும். அது உள்ளேயும் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் ஜஸ்ட்டு நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதும். ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்துட்டு அந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு நமக்கு சூப்பராக வந்துருங்க. ஃபஸ்ட்டு அதை ரன்னிங் வாட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய டஸ்ட் எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சாஃப்டான ப்ரஷ் வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தாங்க இருக்கும். அதனால நம்ம எவ்வளோ அழுத்தி தேய்ச்சாலும் இதுக்கு வந்து எதுவும் ஆகாது. ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக இதில் நீங்கள் ஏதாவது வாஷிங் லிக்விட்ஸ் யூஸ் பண்ணி கூட தேய்ச்சிக்கலாங்க. பட் அந்த ப்ளூ சைடு வந்துட்டு நமக்கு அந்த ஃபில்டர் ரொம்பவே சாஃப்டாக தாங்க இருக்கும். ரொம்ப மெலிசான ஒரு கிளாத் மாதிரி தாங்க இருக்கும். அதை வந்து ரொம்ப தேய்ச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு சின்ன ரப் கொடுத்தீங்கனாலே அதில் எல்லாமே போயிடும். அதே மாதிரி சுற்றி வெளியே அந்த இடத்துலையுமே வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. உள்ளே வந்துட்டு நமக்கு ஈஸியாக எல்லாமே வந்துட்டு போயிடுச்சுங்க. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே ரொம்ப சூப்பராக க்ளீனாகி வந்துருச்சு. இந்த மேலே இருக்க அந்த ஹனிகோப் மாதிரி இருக்கும். அந்த சைடும் நமக்கு பார்த்தா நமக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை வந்துட்டு இன்செர்ட் பண்ணிடலாம். இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டஸ்ட்டு ஒட்டி இருந்துச்சுங்க. அதையும் வந்துட்டு ஒரு துணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதை வந்துட்டு நீங்கள் இந்த 2 விஷயத்த மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் வாஷிங் மிஷின் வாங்கினப்போ எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.